पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வியாச பாஷ்யம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நமக்கு 19வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். விசேஷ அவிசேஷ லிங்க மாத்திர அலிங்காணி குணபர்வாணி அப்படின்ற சூத்திரம். இந்த குணங்கள் திரிகுணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் எத்தனை பருவம்னா 4 கணுக்களா பிரிஞ்சிருக்கு. 4 கணுக்கள் அப்படின்னா பருவம்னா கணுக்கள். ஒரு பேம்புல இருக்கிற கணு மூங்கில இருக்கிற கணு என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா விசேஷம். விசேஷம்னா ஸ்பெஷல், வெரைட்டின்னு அர்த்தம். விசேஷம்ன்றதுக்கு அர்த்தம் வெரைட்டியா இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவிசேஷம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்காது. டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அவிசேஷம் அப்படின்னு பேர். இப்போ மண் பார்த்தீங்க அப்படின்னா பாட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? சாமானியமாக இருக்கும் மண், ஒரே மண். அதே நேரத்தில் அந்த மண்ணை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சட்டி பானை எல்லாம் பூந்தொட்டி எல்லாம் பண்ணதுக்கு பிறகு இப்போ சட்டி பானைன்றதுல என்னது விசேஷமாயிடும். ஆனால் அந்த விசேஷத்தில் எது இருக்கு? மண் சாமானியமாக மண் இருக்கு. அப்போ மண்ணு சாமானியம், மண்ணுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பரிணாமங்கள் விசேஷம் அப்படின்னு பேர்.
பூந்தொட்டி சட்டி இல்லை, சட்டி பானை இல்லை, பானை தட்டு இல்லை. ஆனா இதுல இருக்கக்கூடிய மண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சமமா இருக்கா? அப்ப சாமானியம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கும். விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு வேற ஒண்ணா இருக்காது, டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் விசேஷம்னு பேர். அப்ப விசேஷம் அவிசேஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு சுவாமி அப்படின்னா லிங்கம் அப்படின்னு ஒரு தத்துவத்துல இருக்கு. லிங்கத்துக்கு என்ன பேரு? மகத்தத்துவம்னு பேரு. மகத்துனா என்ன பேர் சொல்லியிருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் பிளஸ் புத்தி. பிராணன் பிளஸ் புத்திக்கு பேரு மகத்து அப்படின்னு பேரு. நிறைய வேதாந்தம் படிச்சவங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மகத்துனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வெறும் புத்தியை மட்டும்தான் கிரகணம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புத்தி மகத் இந்த பிராணன் ரெண்டும் சேர்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அது வந்து பாத்தீங்கன்னா மகத் தத்துவம்னு பேர். இதுக்கு பேர் லிங்கம்னு பேர். அதுக்கப்புறம் அலிங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அலிங்கம் அப்படின்றது நம்ம வெறும் மாயையை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அலிங்கம்னு சொல்றோம். வெளிப்படாதது, பீஜமா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அலிங்கம் பீஜம், அதுல இருந்து முதல்ல வெளிவந்தது மகத்தத்துவம். மகத்தத்துவத்திலிருந்து என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கார தத்துவம் வந்துச்சு. அவிசேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம் 1, அப்புறம் தன்மாத்திரைகள் 5, மொத்தம் 6 தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அவிசேஷம்னு பேரு. அந்த அவிசேஷத்திலிருந்து மொத்தம் 16 தத்துவங்கள் விசேஷமா வெளிப்பட்டுச்சு. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் 10, அப்புறம் மனசு 1 11, கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பூதங்கள் 5, 16 தத்துவங்கள் வெளிப்பட்டது. அவித்யால இருந்து ஆரம்பிச்சு இந்த விசேஷம் வரைக்கும் இருக்கிற தத்துவங்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 24 தத்துவங்கள். கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மாவை சேர்த்தீங்க அப்படின்னா 25 தத்துவங்கள் சாங்கியத்துல இருக்கிறது. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா +1 26ஆவதா ஈஸ்வர தத்துவத்தை சேர்த்துட்டீங்கன்னா 26 தத்துவங்கள் அப்படின்னு யோகத்துல நம்ம சொல்றோம். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நேற்று பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஷ தேஷாம் லிங்கமாத்திர பரிணாமஹா, அதுதான் நம்ம வந்திருக்கோம். நேற்று ஆரம்பிச்சது 48வது பேஜில் ஆரம்பிச்சிருக்கோம். ஏஷ தேஷாம் லிங்கமாத்திர பரிணாமஹா நிசத்தா சத்தாஞ்ச அலிங்க பரிணாம இதி அப்படின்னு லைன் இருக்கு. ஏஷ தேஷாம இந்த குணங்களுடைய பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா லிங்கமாகும். பரிணாமம் லிங்கமாகும். இந்த குணங்களோட பரிணாமம் தான் லிங்கம். 3 குணங்கள் தான் என்னவாச்சு? காலையில வேக்கப் ஆகும் போது தூக்கத்துல இருந்தது அலிங்கம், ஒன்னும் தெரியலன்னு அவித்யா. அது வேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா புத்தியா வேக்கப் ஆகுது. அப்ப புத்தியா வேக்கப் ஆகும் போது புத்தி மட்டுமா இருக்கு, பிராணன் போயிட்டு இருக்குல்ல. அப்ப புத்தியும் பிராணனும் இருக்கு. அதான் மகத்துன்னு பேரு, அதுதான் லிங்கம்னு பேரு. அந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குணங்களோட பரிணாமம். குணங்களோட 3 குணங்களோட பரிணாமம் தான் இந்த பிராணனும் புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்தத்துவமும் ஆயிடுச்சு. லிங்கம் பரிணாமம். இந்த புத்தி தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் ஆகும். இது வந்து எப்படிப்பட்டதுன்னா நிசத்தா சத்தா அப்படின்ற அலிங்கம் இருக்கு பாத்தீங்களா. அலிங்கத்துக்கு லட்சணம் என்ன பார்த்திருக்கோம்? போன பேராகிராஃப்ல பார்த்தோம், நிறைய லட்சணம் பார்த்தோம். எதுன்னு கேட்டீங்கன்னா நிசத்தா சத்தம், நிசத சத்து, நிரசத்து, அவ்யக்தம், அலிங்கம் அப்படின்னு நேத்து கிளாஸ்ல நான் ஒவ்வொன்னா சொன்னேன். அதுல ஒரு லட்சணத்தை மட்டும் எடுத்திருக்கு, நிசத்தா சத்தஞ்ச அலிங்க பரிணாம இது. நிசத்தா சத்தமா இருக்கக்கூடிய, நிசத்தான என்ன அர்த்தம்? சத்தா, சத்தான்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா மகத்துக்கு பேர் தான் சத்தான்னு பேர். நான் நேத்தே சொல்லியிருக்கேன், மகத்துக்கு பேர் என்ன பேரு? சத்தா மாத்திரம் அப்படின்னு பேர். மகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத்துல எத்தனை தத்துவம் இருக்குன்னு பார்த்திருக்கோம். புத்திக்கு பேரும் மகத்து, பிராணனுக்கு பேரும் மகத்து. இதுல நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சத்து வேற சத்தா வேற. அக்னியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணம் வந்து சத்து. அக்னியோட சம்பந்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்திலையும் ஜலத்திலையும் அந்த சுடும் தன்மை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சத்தா, தன்மை வந்துச்சு, சுடும் தன்மை வந்துருச்சு. அதே மாதிரி நான் அப்படின்ற அந்த தத்துவத்துல இருக்கிறது தான் சத்து.
நான் தான் சத்து, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அது சத்து. அது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த பிராணன்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பக்கத்துல இருக்க பிராணனுக்கு இந்த சத்தோடது இங்க வந்துடுச்சு. அக்னியில இருக்கிற உஷ்ணம் பக்கத்துல இருக்கிற பாத்திரத்துக்கு வர மாதிரி, பாத்திரத்துல இருக்கிற ஜலத்துக்கு வர மாதிரி, இந்த சத்துன்ற நான்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்துருச்சு, பிராணன்லையும் புத்தியிலையும் அந்த தன்மை வந்துருச்சு. அதனால அதுக்கு பேரு சத்தான்னு பேரு. சத்தோட தன்மைக்கு பேரு சத்தா. அந்த சத்து வந்து சத்தாவா இருக்கிற அந்த மகத்தத்துவம் தூக்கத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்க போய் லயமாச்சு, அந்த அவ்யக்தத்துல அலிங்கத்துல போய் லயமாயிடுச்சு. தூங்க போறோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஒடுக்கிக்கிட்டே வாங்க. இந்திரியங்கள் மனசுல ஒடுங்கும், மனசு புத்தியில ஒடுங்கும், லாஸ்ட் புத்தி. இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத்தத்துவம்ன்ற புத்தி தத்துவம் தூக்கத்துல போய் அந்த அவித்யால ஒன்னும் தெரியலன்றதுல போய் லயமாகும். இப்ப அந்த அவித்யாக்கு லட்சணம் சொல்லுங்க அப்படின்னா என்ன ஒடுங்குச்சு, அதுல சத்தாவா இருக்கக்கூடிய அந்த மகத்தத்துவம் ஒடுங்கிடுச்சு அதுல. அப்போ ஒடுங்கிடுச்சே சுவாமி, வெளில தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளில தெரியல சுவாமி. தூக்கத்துல புத்தி இருக்குன்றதே தெரியல, பிராணன் இருக்கிறதும் தெரியல புத்திக்கு. இந்த நான் ஒன்னும் தெரியலன்னு தான் இருக்கேன். அப்போ ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நிஸ்ஸத்தான்னு பேர். நிஸ்ஸத்தானா அந்த தூக்கத்துல இருக்கிற ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா தத்துவத்துல பிரதானத்துல என்னாச்சு, நிஸ்ஸத்தா. நிஸ்ஸத்தான அர்த்தம் அந்த மகத்தத்துவம் இல்லை. ஐயோ, அப்ப இல்லைன்னா காலையில எந்திரிச்சும் போது அதானே வந்துச்சு வெளியில அப்படின்னு கேட்டா நிஸ்ஸத்தா சத்தம் அப்படின்னு பேரு. அதாவது சத்தா இல்ல ஆனா இருக்கு. எப்படி சாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படாமல் அந்த இடத்துல புத்தி எப்படி இருந்துச்சு, ஒன்னும் தெரியலன்னு வெளிப்படாமல் இருந்தது, வெளிப்படலை. அதனால அது நிஸ்ஸத்தான்னு சொல்றோம். அது ஆனா வந்து பாத்தீங்கன்னா பீஜ ரூபத்துல இருந்ததுனால சத்தான்னு சொல்றோம். நிஸ்ஸத்தா சத்தஞ்ச, நிஸ்ஸத்தா சத்தஞ்ச அது இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த அலிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அலிங்கத்தோட பரிணாமம் தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலிங்கத்தோட பரிணாமம் தான் புத்தி தத்துவம் சொல்லக்கூடியது, மகத்தத்துவம். ஆனா அந்த மகத்தத்துவம் காரணத்துல எப்படி இருந்துச்சு, நிசத்தா சத்தாவா வெளிப்படாமல் இல்லை, இல்லைன்னு சொல்லலாம், ஆனா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. சன்னாப்பிய சன்னாப்பி பயாத்மிகானு அப்படின்னு விவேகச்சுதாமன்ல ஸ்லோகம் இருக்கு. அதை நான் நேற்று கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், திரும்ப இப்பவும் அதை தான் சொன்னேன் நான். நிசத்தான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சத்தா இல்லாதது. தூக்கத்துல வந்து புத்தி இருக்கா, இல்ல. அப்ப இல்லவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா இல்ல, இல்லை என்பது வந்து பாத்தீங்கன்னா நிசத்தான்றது வந்து பாத்தீங்கன்னா சத்தா இல்லாதது நிசத்தா. அப்ப புத்தின்றதுதான் சத்தா, புத்திக்கு பேர் தான், மகத்தத்துவத்துக்கு பேர் தான் சத்தான்னு பேரு. அது தூக்கத்துல இல்ல, அதனால அதுக்கு பேர் நிசத்தா. அந்த நிசத்தா சத்தான்றது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லை என்பதும் இல்லை, அசத்தா. ஒருவேளை இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டா அசத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அசத்தும் இல்லை, நிஸ் அசத்து, நிஸ் சத்து நிஸ் அசத்து. அது அசத்தும் இல்லை. அசத்தும் இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒருவேளை புத்தி இல்லை அப்படின்னா அது சூன்யமா சுவாமின்னு கேட்டீங்கன்னா இல்ல சூன்யம் இல்லை. அங்க புத்தி எப்படி இருக்கு, வெளிப்படாம அங்க இருந்துச்சு. அப்ப வெளிப்படலைன்றதுனால அதுக்கு பேர் நிசத்தா. அது இல்ல இருந்துச்சுன்றதுனால அது வந்து பாத்தீங்கன்னா அசத்து, நிசத்தானா அது இல்லாமலும் இல்லை, இல்லாமலும் இல்லைன்னா இருக்கு அப்படின்னு பேர். இதான் நான் சத்காரியவாதம்னு பேர். இப்ப நான் கிணத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பக்கெட்டை போட்டேன். என்னோட பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கிணத்து தண்ணியில மூழ்கி போச்சுன்னா நான் இப்ப சொல்றேன் இல்லை, பக்கெட் இல்லை போச்சு அப்படின்ற. பக்கெட் போயிடுச்சு. நான் கேட்கிறேன், பக்கெட் போயிடுச்சாச்சு? இல்ல போகல. என்னங்க சொல்ல வரீங்க, போயிடுச்சுன்றீங்க அப்புறம் போகலன்றீங்க. போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல உள்ள இருக்கு.
உள்ள தண்ணிக்குள்ளார பக்கெட் இருக்கு. அதே மாதிரி சத்தான்னு சொல்லக்கூடிய மகத்தத்துவம் இந்த புத்தி தத்துவம் தூக்கத்துக்கு போகும்போது இல்லைன்னா பிரளய காலத்துல என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி மாதிரி இருக்கிற அந்த மாயா தத்துவத்துல இந்த பக்கெட் மாதிரி இருக்கிற அந்த புத்தி என்ன ஆகி போச்சு, தொப்புக்கடின்னு உள்ள போயிடுச்சு. உள்ள போனோன்னு ஒன்னும் தெரியல. நம்ம அனுபவம் தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்றோம். இந்த ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம், உண்மை இல்லையாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம், அங்க சத்தான்ற அந்த புத்தி தத்துவம் தெரியாம இருந்துச்சு. தெரியாம என்ன, தெரியாம இருந்துச்சு. பக்கெட் தண்ணியில போட்டோன்னு அருந்து போச்சு. ஆனா உள்ள இருந்துச்சு பக்கெட். கிணத்துக்குள்ளதான் பக்கெட் இருக்கு. ஆனா வெளியில தெரிஞ்சுதா, தெரியல. அதே மாதிரி புத்தி தத்துவம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம போச்சு. அதனால அதுக்கு நிசத்தான்னு பேரு. ஒருவேளை இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நிஸ் அசத்துன்னு பேரு. அது இல்லாமலும் போகவில்லை. அப்ப இல்லாமலும் போகல. அப்ப என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் அலிங்கம்னு பேர். அந்த அவஸ்தைக்கு பேர் தான் அலிங்கம். அந்த அலிங்கத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த மகத்தத்துவம் சொல்லக்கூடிய லிங்கம் என்ன ஆயிடுச்சு, லயத்தை அடைந்திருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா அப்போ லயத்தை அடைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம், வெளிப்படும் போது பக்கெட்டை பாத்தீங்கன்னா கயிறை வச்சு எடுத்தீங்கன்னா தண்ணியில மூழ்கி நம்ம பாதாள கொக்கின்னு ஒன்று வச்சிருப்போம் தெரியுங்களா, சின்ன வயசுல எல்லா வீட்லயும் இருக்கும். முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா எல்லாம் ஊருக்கு கிணறுல தானே தண்ணி எடுப்போம். அப்ப எல்லாத்து வீட்லயும் பாதாள கரண்டின்னு ஒன்று சொல்லுவோம். ஆமா, பாதாள கரண்டின்னு எல்லா வீட்லயும் இருக்கும். அது என்னோட பக்கத்து வீட்டுல போய் வாங்கி 4 வீட்டுக்கு ஒரு வாட்டியாவது எங்கேயாவது இருக்கும். அது போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா வெளியில உள்ள மூழ்கி தெரியாம கண்ணுக்கு தெரியாம இருந்த பக்கெட்டு அந்த பாதாள கரண்டி வழியா நீங்க பிடிச்சி இழுத்தீங்கன்னா வெளியில வந்துடும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருந்த அலிங்கத்துல இருந்து டெய்லி காலையில எந்த தத்துவம் வெளிப்படுது, இந்த புத்தி தத்துவம் சொல்லக்கூடிய மகத்தத்துவம் என்னாச்சு, வெளியில வந்துச்சு. ஆனா ராத்திரி எல்லாம் தெரியாம கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சு. அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாம இருந்த அந்த அலிங்கம் சொல்ற மாயா தத்துவத்தோட பரிணாமம் தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து வெளிப்பட்ட பரிணாமம் தான் புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்துக்கு என்ன பேர், லிங்கம். அப்ப அலிங்கத்தோட பரிணாமம் லிங்கம். அலிங்கத்தோட பரிணாமம் லிங்கம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலிங்க அவஸ்தாயாம். இப்ப அலிங்கத்தை பத்தி பேசுறோம். அலிங்கம்னா என்னது, ஒன்னும் தெரியல, அதான் அலிங்கம். ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோமே, அவ்யக்தம், மூல பிரகிருதி, பிரதானம், அதான் அலிங்கம். அந்த அலிங்கத்தை அவஸ்தையில, அந்த அலிங்கத்தோட அவஸ்தையில ந புருஷார்த்தோ ஹேத்து. அந்த அலிங்கத்துல ஏதாவது புருஷார்த்தம் இருக்கா, தர்ம அர்த்த காம மோட்சம் ஏதாவது தூக்கத்துல இருக்கா? காலையில் எந்திரிச்சோன்னா ஊர்பட்ட வேலை இருக்கும், ஊர்பட்ட வேலை வச்சிருப்போம். ஆனா தூங்கி போயிட்டோம் அப்படின்னா ஒரு வேலையும் தெரியாது, ஃப்ரீயா. ஐயோ இன்னைக்கு காலையில என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நல்லா தூக்கம். பெனட்ரைல் சாப்பிட்டேன் நான் ராத்திரி. பெனட்ரைல் சாப்பிட்டாவே அவ்வளவுதான். எந்திரிச்சு பாக்குற 4:50. 4:50க்கு எந்திரிச்சா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஜபம் பண்ண முடியாது. 1 மணி நேரம் லேட்டா எந்திரிச்சா என்ன ஆகும், ஜபம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அச்சோ போச்சு. அவதியா குளிச்சு அவதியா எல்லா காரியத்தையும் பண்ணி கிளாஸ்க்கு வர வேண்டியதாகி போச்சு. அப்ப எங்கெங்க போச்சு, தூக்கத்துல எனக்கு நிறைய கர்த்தவியம்லாம் இருந்துச்சு, என்ன ஆச்சு, தூக்கத்துல ஒன்றும் தெரியல. அங்க ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், கிளாஸ் எடுக்கணும். ஒரு மண்ணாங்கட்டி, நான் சன்னியாசி, நான் புண்ணாக்கு, எனக்கு இதெல்லாம் வேலை இருக்கு, ஒரு மண்ணாங்கட்டியும் அங்க இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை, போகம் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம போகம் பண்ணிட்டு இருந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல என்ன ஆகி போச்சு, குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கும். குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இதை ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கான், அப்படியே தூங்கி போயிடும். அந்த வாயில இருக்கிற சாதம் கூட பாத்தீங்கன்னா உள்ள போயிருக்காது. இந்த குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்படியே தூங்கி போயிடும். அதே மாதிரி அழுதுகிட்டே இருக்கும் குழந்தைங்க, அழுதுகிட்டே தூங்கி போயிடும். அந்த கண்ணு தண்ணி கூட பாத்தீங்கன்னா ஆறி இருக்காது, அப்படியே இருக்கும். கண்ணுல தண்ணி அப்படியே இருக்கும், தூங்கி போயிருக்குங்க. அப்போ வலியோட நம்ம இருப்போம், வலியோட தூங்கி போயிடுவோம். சுகமா ஒரு நல்ல மியூசிக்கோ இல்ல நல்ல சினிமாவோ பார்த்துக்கிட்டே இருப்போம், சூப்பர் சினிமாப்பா அப்படின்னு.
அப்படியே தூங்கி போயிடும். தூங்கி போயிட்டா என்ன ஆயிரும்? அந்த சுகமும் அங்க உள்ள போகல, துக்கமும் உள்ள போகல, வலியும் உள்ள போகல. அப்ப போகம் இல்லை தூக்கத்துல, புருஷார்த்தத்துல போகம் இல்லை. தர்மம் இருக்கானா? தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை. அங்க எந்த புருஷார்த்தமும் இல்லை. தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லக்கூடிய எந்த புருஷார்த்தமும் தூக்கத்துல இல்லை. அதனாலதான் இங்க சொல்லுது அலிங்க அவஸ்தாயாம். அலிங்க அவஸ்தைன்னு என்ன அர்த்தம்? 3 குணங்கள் ஈக்குவலா இருக்கிற அந்த தூக்க அவஸ்தையில, பிரகிருதிக்கு இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற நிலையில, அந்த பிரகிருதியில என்ன இருக்கு? ந புருஷார்த்தோ ஹேத்து. அந்த இடத்துல புருஷார்த்தமானது அங்கு காரணமாக இருப்பதில்லை. அங்க இல்ல, ஒண்ணும் இல்லை. அதே நேரத்துல ந அலிங்க அவஸ்தாயாம் ஆதவ் புருஷார்த்த காரணம் பவதி. ரொம்ப முக்கியமான டெக்னிக்கலா சொல்லுது. என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த அலிங்கம் சொல்லக்கூடியது ஏன் அங்க புருஷார்த்தமே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டா, அது புருஷார்த்தத்தினால ஆரம்பிக்கப்படவில்லை. புருஷார்த்தம் இதை நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என்னோட இந்த சப்தத்தை கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கேட்டு எழுதிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா எது காரணமா இருக்கோ அதுதான் காரியத்துல பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். அது என்ன உண்மை தானே? இந்த கிளாத் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இந்த கிளாத் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? நூல் இருந்துச்சு. நூலை வச்சுக்கிட்டு தானே இந்த துணியை நான் பண்ணியிருக்கேன். அப்ப துணியில என்ன இருக்கும்? நூல் இருக்கும். ஏன்னா இந்த துணி பண்றதுக்கு காரணமா இருந்தது எது? நூல். அப்ப நூலை வச்சு இந்த துணி பண்ணதுக்கு பிறகு துணியில என்ன இருக்கும்? நூல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி இந்த அலிங்கம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதி இருக்கு பாத்தீங்களா, அதுல புருஷார்த்தம் இல்லை. ஏன் சுவாமி புருஷார்த்தம் இல்லை அப்படின்னா, அந்த அலிங்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆதியில அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல அது ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி புருஷார்த்தம் அங்க இல்லை. நூல்ல பாத்தீங்க அப்படின்னா, நூல் பாத்தீங்கன்னா துணியில ஏன் இருக்கு அப்படின்னா, துணி பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆதியில நூல் இருந்துச்சு. நூல் இருந்ததுனால நூல்ல இருந்துதான் அந்த துணி பண்ணப்பட்டது. அப்ப துணியில நூல் இருக்கு. அதே மாதிரி இந்த அலிங்கத்துல பாத்தீங்கன்னா புருஷார்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அலிங்கம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி புருஷார்த்தம் இல்லை. இருந்துச்சுன்னா அது அலிங்கத்துல புருஷார்த்தம் இருந்திருக்கும். அப்ப என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னா, அலிங்கம் பாத்தீங்கன்னா எதிலிருந்தும் உற்பத்தி ஆகவில்லை. உற்பத்தி ஆயிருந்துச்சு அப்படின்னா, எதுல இருந்தாவது அலிங்கம் உற்பத்தி ஆயிருந்துச்சு அப்படின்னா, பிரகிருதி மாயா தத்துவம், பிரகிருதி தத்துவம் எதுல இருந்தாவது உற்பத்தி ஆயிருந்துச்சுன்னா, நூல்ல இருந்து துணி உற்பத்தி ஆச்சு. அதனால துணியில நூல் இருக்கு, காரியத்துல காரணம் இருக்கும். ஒருவேளை அலிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு காரியமா இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு காரண தத்துவம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அலிங்கம் உற்பத்தி இல்லை, உற்பத்தி ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? அது அனாதி, அது பாத்தீங்கன்னா காரணம் இல்லாதது. இதுதான் இவங்க பண்ற எரர். இது பாத்தீங்கன்னா சாங்கியத்திலையும் யோகத்திலையும் இது பாத்தீங்கன்னா எரர். வேதாந்தம் அப்படி சொல்லல. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அனாதின்னு சொல்லுவோம், எப்ப உண்டாச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவோம். ஆனா சுதந்திரமா அது பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு எண்ட் இருக்கு. நீங்க எது உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கு நாசமும் இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நித்திய தத்துவமா மாயா தத்துவத்தை நித்தியம் சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது அலிங்கம் என்பதில் புருஷார்த்தம் இல்லை. ஏன் புருஷார்த்தம் இல்லை அப்படின்னா, புருஷார்த்தம் புருஷனோட பிரயோஜனம், தர்ம அர்த்த காமம். புருஷனுக்கு சுக துக்கத்தை கொடுக்கறதும், புருஷனுக்கு பாத்தீங்கன்னா போக அப்பவர்க்கத்தை கொடுக்கறது தான் புருஷார்த்தம். இது பாத்தீங்கன்னா அலிங்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புருஷார்த்தத்தை வச்சு அந்த அலிங்கம் செய்யப்படவில்லை. அதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த லயத்துக்கு முன்னாடி அந்த தூக்கத்தை உண்டு பண்ணதா புருஷார்த்தம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நிரூபணம் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா பெரிய எரர். இப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தூங்குனீங்க? 2 ஆன்சர் இருக்கு. ஏன் தூங்குனீங்க? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஏன் தூங்குனீங்க அதான் கேள்வி. ஏன் தூங்குனீங்க? ஃபர்ஸ்ட் டயர்ட் ஆனீங்க.
ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டயர்டானீங்க. இல்லை தமோ குணத்தெல்லாம் எடுக்காதீங்க. ஏன் தூங்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டயர்டு. ஸ்ராந்தக பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரம் சொல்லுது, டயர்ட் ஆனாதான் அவன் என்ன பண்றான், தூக்கத்துக்கு போறான். தூக்கத்துக்கு டோப்பமைனா இல்லை டோப்பமைனா அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. சிம்பிளா சொல்லுங்க. சிம்பிளா வந்து ஏன் தூங்குனீங்க, ஏன் தூக்கம் வருது நமக்கு, டயர்ட் ஆகி போச்சு தூங்கிட்டேன், டயர்ட் ஆகி போச்சு தூங்கிட்டேன். அப்ப டயர்ட் ஆகுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அதை ரிலீவ் ஆகிறதுக்காக தானே தூக்கம் இருக்கு. அப்ப நான் ஒருத்தன் வந்து இருந்தாதான் நான் தூங்க முடியும். தூக்கம்ன்றது ஒரு தனி வஸ்துவா இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா தனி வஸ்து இல்லை தூக்கம். நான் டயர்ட் ஆனாதான் அதை டயர்டை வந்து சிரம பரிகாரம் பண்றதுக்காக தான் நான் தூங்கி ரீசார்ஜ் ஆகிறேன். அப்ப தூங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது காரணம்னா, நான் விரும்பணும், என்னோட வில் இருக்கணும், நான் தூங்கணும், எனக்கு தூக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு புருஷார், அது வந்து ஒருத்தன் இச்சப்பட்டாதான் தூங்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரூல். இது இல்லாம தெரியவே தெரியல ஜி, நான் தெரியாமே தூங்கிட்டேன் ஜி அப்படின்னு நம்ம சொல்றோமா? எனக்கு தெரியவே இல்லை, நான் இது எப்ப தூங்குனேனே தெரியல, அதுவா தூங்கிட்டேன். இப்ப நீங்க சொல்றீங்க லயத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு, அதுவா தூங்கிட்டேன் அப்படின்னு. ரெண்டு இருக்கா. இதுல ஒரு பாட்டை மட்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க, நான் தூங்கல அதுவா தூங்கிடுச்சு அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் தேவையில்லை. ஆனா எனக்கு சிரமமா இருந்துச்சு அதனால தூங்குனேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தூக்கத்துக்கு முன்னாடி என்னுடைய சிரமம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிரமத்தை பரிகாரம் பண்றதுக்காக தான் நான் தூங்கினேன். அப்ப தூக்கம்ன்றது என்னன்னா சிரம பரிகாரம் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு புருஷார்த்தம் இருக்கு. ஒருத்தன் தூங்குறதுக்கே ஒரு பிரயோஜனம் அடையிறவன் ஒருத்தன் இருக்கான். ஆனந்தமா தூங்குனுச்சு, ஆனந்தம் இருக்காங்க. அப்ப ஆனந்தத்தை அடையிறதுக்காக தான் நீங்க என்ன பண்ணீங்க, தூங்குறோம். நான் தூங்குறது வந்து பாத்தீங்கன்னா சிரம பரிகாரத்தை காட்டிலும் நான் தூங்குறது ஆனந்தத்துக்காக தான் நான் தூங்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு சிரமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் தூங்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தத்துக்காக தூங்குறேன். அப்ப என்னோட புருஷார்த்தம் அங்க இருக்குல்ல, புருஷார்த்தம் தான் நடக்குது. ஆனந்தமா இருக்கேன் நான் அங்க. இல்லைன்னா துக்கமா இருந்தா என்ன ஆகும், எவனும் உள்ள தூங்கவே போக மாட்டான். இதுதான் வித்தியாசம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தன்னால நடந்த மாதிரி, அதாவது சுதந்திரமா ஒரு தூக்கம், ஒரு தூக்கத்துல என்ன இருக்கு, பிரகிருதி, மூல பிரகிருதி, அது சுதந்திரமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புருஷார்த்தமும் இல்லைன்றாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா தூக்கம்ன்றது வந்து தனி வஸ்து இல்லப்பா, நான் தூங்குனேன்னு சொல்றோம். என்ன சொல்றீங்க நீங்க? சொல்லும் போது என்ன சொல்றோம், நான் தூங்குனேன்னு சொல்றோம். நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல. இந்த ஒன்னும் தெரியலன்றதுக்கு பேஸ் எது இருந்துச்சு, நான் சுகமா தூங்குனேன், நான் இருந்தேன். நானுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்றது நானுக்கு மேலதான் சவாரி பண்ணுது. ஒன்னும் தெரியலன்றது இண்டிபெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி வஸ்துவா, டீப் ஸ்லீப்ன்றது ஒரு தனி வஸ்து இல்லை. நான் தூங்குனேன், நான் தான், நான் எனக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்யாக்கிருதம்ன்ற மூல பிரகிருதி எனக்கு மேலதான் இருக்கு. ஒன்னும் தெரியலன்றது எனக்கு மேல இருக்கு. ஒன்னும் தெரியலன்னு யார் சொல்றா, ஒன்னும் தெரியலன்னு? தூக்கத்துல எது இருக்கு எது இல்லைன்னாலும் சொல்றதுக்கு யார் இருக்கணும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லாது, வந்து ஒன்னும் தெரியல அப்படின்னு அது சொல்லாது. ஒன்னும் தெரியல ஒன்னும் இல்லைன்றத சொல்றதுக்கு ஒருத்தன் அந்த இடத்துல புருஷன் வேணும். புரியுதா உங்களுக்கு? புருஷன் இல்லாம இந்த மாயா தத்துவம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. இதான் வேதாந்தம். அப்சல்யூட் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சீங்கன்னா அதுதான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேச்சுரலை பத்தி பேசுறவங்களா, நேச்சரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஊர்ல. ஐயோ யூடியூப்பை திறந்தா கண்ணாபின்னான்னு பேசுறாங்க, கொஞ்சம் கூட பேசிக் நாலேஜ் இல்லை. இந்த உலகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் அதுவே உண்டாச்சு அப்படின்னா, ஐயோ நேச்சர்னா ஓன்ட்ட வந்து நீ சொல்றியா, இல்லை வந்து நேச்சர் இருக்குன்னு நீ சொல்றியா, இல்லை நேச்சர் வந்து ஓன்ட்ட சொல்லிச்சா, நான் இருக்கேன் டிங்குன்னு ஆடிச்சா வந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் சொல்றோம். நான் சொல்றேன் இது இருக்கு, வானம் இருக்கு, பூமி இருக்கு, நிலா இருக்கு, சூரியன் இருக்கு, இந்த இயற்கை வந்து நல்லா இருக்கு, பிரகிருதி நல்லா இருக்கு அப்படின்னு யாரு இருக்கா சொல்றதுக்கு? நான் இருக்கேன். நான் இல்லாம ஜடம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாது. ஜடம் தன்னையே தான் அறியவே அறியாது. ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான் தூக்கத்துல.
ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒண்ணும் தெரியலன்ற அந்த பிரகிருதி சுதந்திரமானது, அந்த இடத்துல எந்த ஒரு புருஷார்த்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அந்த டீப் ஸ்லீப்புக்கு முன்னாடி ஆதியா பேஸா பாத்தீங்கன்னா ஒரு புருஷன் இல்லை, புருஷார்த்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு எதிரானது. இது சரியில்லை, தப்பு. இது பாத்தீங்கன்னா ஆஃப் பேக்டு. அதனால சொல்ற ஸ்ருதியை பேஸ் பண்ணாத நாலேஜ் இது. ஸ்ருதி தான் சொல்லி காட்டுது என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் தெரியலன்னு சொல்ற அந்த அவித்யான்றது ஷேடோப்பா. அது உன்னோட ஷேடோ. ஷேடோ இருக்கணும்னா என்ன இருக்கணும்? பேஸ் ஒரு ஆள் இருக்கணும், ஒரிஜினல் பிம்பம் இருக்கணுமே. நான் இருந்தா தான் என்னோட ஷேடோ இருக்கும். நான் இல்லாம தனியா ஷேடோலாம் இருக்காது. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ந அலிங்க அவஸ்தாயாம் ஆதவ் புருஷார்த்ததா காரணம் பவதி. இவங்க சொல்றாங்க அலிங்க அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய அந்த அலிங்கம்னா பிரகிருதி பிரதானம். அந்த அவஸ்தைக்கு முன்னாடி ஆதவ்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புருஷார்த்தம் காரணமாக இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அலிங்க அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய ஒன்னும் தெரியலன்றதுக்கு நம்ம தூங்கி போகும்போது, தூங்கறதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், நான் தான் தூங்கினேன், அந்த தூக்கத்துல இருந்து சுகத்தை அடைஞ்சவன் நான் தானே சுகமா தூங்கினேன். என்ன தூக்கம் தெரியுங்களா? ராத்திரி ஐயோ சூப்பரா தூங்குனேன். யார் சொல்றா? நான் தான் சொல்றேன். அப்ப தூக்கத்துல இருந்து எனக்கு ஈல்டு கிடைக்குது. ஆமா, ஈல்டு கிடைக்குது, ஆனந்தமா தூங்குனுச்சு அப்ப நம்ம சொல்றோம். அப்ப இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு புருஷார்த்தம் இல்லைன்றாங்க. நம்ம சொல்றோம் இல்லப்பா, ஒரு புருஷனோட அர்த்தத்துக்காக தான் தூங்குனதே. ஒரு புருஷன் பிரயோஜனத்துக்காக தான் தூங்குனதே. நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நம்ம ஏன் தூங்க போறோம்? நமக்கு ரீசார்ஜ் ஆகணும், ஆனந்தம் வேணுன்றதுக்காக நம்ம தூங்கணும். தூக்கத்துல ஒண்ணும் இல்லை. அது கரெக்ட். பாருங்க, முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலிங்க அவஸ்தாயாம் ந புருஷார்த்தோ ஹேத்து. கரெக்ட். தூக்கத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, தர்மார்த்த காம மோட்சம்ன்றது ஒண்ணு இல்லை. ஆனா தூக்கத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இருந்தேன், நான் அங்க இருந்தேன், நான் தான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தான் நான் தூங்க போனேன். நான் இருந்தேன். ஜி என்ன பண்ண போறீங்க? தூங்க போறேன், டைம் ஆச்சு, மணி 10 நான் தூங்குறேன் ஜி. சதானந்தம் எப்போ ஃபோன் பண்ணுவேன் அப்படியே சொல்லிட்டே இருப்பேன். என்ன சாமி தூக்கம் வருதா அப்படின்னு. ஆமா ஜி நான் தூங்க போறேன், வச்சிருவோம். எவ்வளோ பாவம், நிறைய வாட்டி என்னன்னா அவர் இன்ட்ரெஸ்டா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. எனக்கு அப்படியே கண்ணு இழுக்கும். அவர் நல்லா ஏதாவது வேதாந்தத்துல கேள்வி கேட்பாரு ஏதாவது. எனக்கு தூங்குற புத்தி வந்துடும். ஜி அப்புறம் பார்க்கலாம் ஜி, நாளைக்கு பார்க்கலாம், அவ்வளவுதான். யாரு அப்ப தூங்க போறது? யாரு? நான். அப்ப நான் தூக்கத்துக்கு முன்னாடி நான் இருந்தேனா? ஆமா. தூக்கம்ன்றது என்னது? அலிங்கம், ஒண்ணுமில்லை. அப்ப ஒண்ணுமில்லைன்ற அந்த அலிங்கத்துக்குள்ளார பிரகிருதிக்குள்ளார சாமி அவஸ்தைக்கு போறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன். அப்ப வேதாந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரகிருதிக்கு முன்னாடி ஒரு புருஷார்த்தம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க இதுல சாங்கியத்துல பாத்தீங்கன்னா புருஷார்த்தம்னு ஒண்ணு ஆதி காரணமா இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க சாங்கியத்துல. நான் சொல்றேன், எனக்கு மேலதான் இங்க தூக்கமே நடக்குது. எனக்கு மேலதான் என்னோட மாயாவே இருக்கு. என்னுடைய மாயா எங்க இருக்கு? எனக்கு மேலதான் இருக்கு. நான் ஒன்னும் தெரியல அப்படித்தானே சொல்றோம். தூக்கத்தை என்ன சொல்றோம்? நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல. ஒன்னும் தெரியல சுகமா தூங்கணும்னு சொன்னீங்களா? இல்ல பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குன ஒன்னும் தெரியலன்னு சொன்னீங்களா? காலைல எழுந்திரிச்சு என்ன பண்றீங்க? சில பேர் கோக்கமாக்கா சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு, புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன அனுபவம் எனக்கு தூக்கத்துல? முதல் அனுபவம் நான் சுகமா தூங்குனேன், இதான் அனுபவம். அதுக்கப்புறம் தான் ஒன்னும் தெரியல. அப்ப ஒன்னும் தெரியலன்றது எதுக்கு மேல இருக்கு? நான் சுகமா தூங்குனன்றதுக்கு மேலதான் இந்த இது இருக்கு. அதனால வேதாந்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதி சுதந்திரம் இல்லை, மூல பிரகிருதி சுதந்திரம் இல்லை. அது பாத்தீங்கன்னா சைத்தன்யத்துக்கு மேல இருக்கிற சக்தி, அபின்ன சக்தி. மம மாயா, கீதால சொல்லும்போது சொல்றார், மம மாயா, என்னோட மாயா அப்படின்ற. அப்போ எங்கேயுமே வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாவது மாயான்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இமீடியட்டா அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம். மாயான்னு எங்கெல்லாம் சொல்றோமோ அதுக்கு பேர் என்ன பேர் கொடுப்போம் அப்படின்னா அவ்யாக்கிருதம்னு ஒரு பேர் கொடுப்போம். அவ்யாக்கிருதம்னு பேர் கொடுத்துட்டீங்கன்னாவே அது எதை குறிக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? வெளிப்படாத ஈஸ்வர தத்துவம்னு அர்த்தம். மாயா சுதந்திரம் இல்லை. இப்ப நான் சொல்றேன், என்ன நிழல்னு சொல்றேன். நிழல் போச்சுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? நிழல் போச்சுன்னா நிழல் கூட பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்குன்னு அர்த்தம்.
நிழல் மட்டும் தனியா போகுமா? போகாது. அப்ப எங்கயாவது மாயான்னு எங்கேயாவது பேசுனாங்க அப்படின்னா வேதாந்தத்துல மாயை தனிச்சிருக்காது, மாயைக்கு பின்னாடி மாயாவி இருப்பான். மாயாவி இல்லாம மாயா தனிச்சிருக்காது. இதுதான் கிளியர் நமக்கு விஷன். மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். ரொம்ப கிளியர். என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாந்த மதத்துல வைதிக மதத்துல மாயா சுதந்திரம் இல்லை, மாயா சக்தின்னு தனியா சக்தி இருக்காது. சக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரவியத்தை ஆசிரியம் பண்ணியிருக்கும், ஒரு ஆத்மாவை ஆசிரியம் பண்ணி தான் சக்தி இருக்கும். நான் என்கிட்ட தான் பேசுற சக்தி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதின்றது புருஷனுக்கு மேலதான் இருக்கோலிய அது சுதந்திரம் இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அலிங்க அவஸ்தாயாம் ஆதவ், அலிங்க அவஸ்தைக்கு ஆதி காலத்துல புருஷார்த்ததா காரணம் ந பவதி, ந பவதி இங்க போடுங்க, ந பவதி அது புருஷார்த்தமா அது காரணம் இல்லை. தூக்கத்துக்கு காரணமே நான் தான்ப்பா, நான் தான் தூங்க போகணும்னு நினைச்சேன். புருஷார்த்தம் இருக்கு, அவன் வந்து அது தப்பா சொல்றான். அது மட்டும் இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா தஸ்யாக புருஷார்த்தா காரணம் பவதி இது ந தஸ்யாக புருஷார்த்தா காரணம் பவதி இது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா தூக்கத்துக்கு முன்னே அந்த அலிங்கத்துக்கு வந்து ஒரு புருஷார்த்தம் காரணம் இல்லை. அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா ந அசௌ புருஷார்த்த கிருதா இது. அப்ப புருஷனால வந்து செய்யப்பட்டதில்லை. அலிங்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்றது ஒரு புருஷனால் செய்யப்பட்டதில்லை. இது எங்க பாத்தீங்க அப்படின்னா நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த இயற்கையெல்லாம் நீங்க படைச்சீங்களா, யாரு படைச்சா? நீங்க கிரியேட் பண்ணீங்களா? யாராவது கேட்டா, நம்ம லௌகிகத்துல இருந்து கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பிரகிருதி வந்து நீங்க பண்ணுனீங்களான்னு நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த நேச்சர் எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்களா? ஏதாவது மனுஷன் ஏதாவது பண்ணானா? யாரும் பண்ணல. அப்ப யாரும் பண்ணல, நேச்சர் அது பாட்டுக்கு இருக்கு. அதான் நேச்சர், பிரகிருதின்னு பேரு. ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா இருக்கிற மாதிரியே தெரியும். லௌகிகத்துல பிரத்யக்ஷவாதிகளுக்கு யாரை போய் கேட்டீங்கன்னா நான் எங்கேயா படைச்சேன் இதெல்லாம், இந்த கிரியேஷன் மொத்தமும் அதுவா நேச்சரா அதுவா இருக்கு, நேச்சரா அதுவா இருக்கு, அதை யாரும் பண்ணல, நேச்சர் யாரும் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது விவகாரத்துல இருந்து பாக்குறதுக்கு கரெக்ட். பிரத்யக்ஷவாதிகளா இருந்தோம்னா அது கரெக்ட். அப்சல்யூட்டுக்கு போகும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து பாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இருக்கிறதுனாலதான் நான் தான் சொல்றேன் இந்த நேச்சர் இருக்குன்னு. படைச்சவன்லாம் இல்லை, அதெல்லாம் தூரத்துல விட்டுருங்க. படைச்சவன் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வராதிங்க. நான் சொல்றேன் நான் இருக்கிறதுனால ஆப்போசிட்ல இருக்கிறது இருக்கா, இல்ல ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நான் பாக்குறேன். சிம்பிள். பாக்குறேன் நான் இருக்கணும் இல்ல, முதல்ல பாக்குற நான் ஒண்ணு இருந்தா தானே வந்து பாத்தீங்கன்னா எதற்கு இதெல்லாம் இந்த நேச்சர் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப இது அப்சல்யூட். திரஷ்டா திருஷ்யத்துக்கு வந்துட்டீங்கன்னா திரஷ்டாவை வச்சுக்கிட்டு தான் திருஷ்யங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. திரஷ்டாவோட எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருப்புத்தன்மையில தான் திருஷ்யங்களோட இருப்புத்தன்மை இருக்கு. சொப்பனத்தை பார்க்கறதுக்கு சொப்பனம் பார்க்கிறவன் இருந்தாதான் சொப்பனம் இருக்கும். சொப்பனம் பார்க்கிறவன் இல்லை அப்படின்னா சொப்பனம் இருக்காது. இப்ப கேளுங்க, திருஷ்யம்ன்றது எல்லாம் இந்த பிரகிருதின்றது திருஷ்யம், அதை தானே கொண்டு வந்திருக்கோம். திருஷ்யம்னா பிரகிருதி பிரதானம். அது இருக்கணும்னா யார் இருக்கணும்? திரஷ்டா நான் இருக்கணும். இது அப்சல்யூட். இது அப்சல்யூட். இந்த பார்வையில பாத்தீங்கன்னா அப்சல்யூட். வேதாந்தம் சொல்றது அப்சல்யூட்ட சொல்றது. விவகாரத்துல சொன்னீங்க அப்படின்னா அதுவும் இருக்கு நானும் இருக்கேன்னு. இது எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது, நானும் எப்ப தோணுன்னு தெரியல. நானாவது வந்து போயிட்டே இருப்பேன். இந்த பிரகிருதி அனாதி காலத்துல இருந்து இருக்கு சுவாமி அப்படின்னு சுதந்திரமா இருக்கு நம்ம சொல்லுவோம். விவகாரத்துல சயின்டிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே திருஷ்யத்திலேயே இருந்து பாக்குறதுனால ஆப்ஜெக்ட சத்தியம்னு நினைச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான், சப்ஜெக்டை விட்டுட்டே போயிடுறான். வேதாந்தத்துக்கும் சயின்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நீங்க சயின்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து பிரகிருதி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஆனா எப்போ பார்க்கிறவன் இருக்கிறதுனால பார்வை இருக்கு அப்படின்னு பார்க்கப்படும் வஸ்து இருக்குன்னு வந்துட்டீங்களோ நீங்க அப்சல்யூட்டுக்கு வந்துட்டீங்க. அப்ப நான் எக்ஸிஸ்ட், நான் தான் எக்ஸிஸ்டா இருக்கேன். எனக்கு மேல இருக்கிற அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸிஸ்ட், அதுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்ட் இல்லவே இல்லை. நான் தான் எக்ஸிஸ்ட், நான் எக்ஸிஸ்ட், நான் தான் எக்ஸிஸ்ட் அதுக்கு பிரகிருதி திருஷ்யத்துக்கு. இதுதான் வேதாந்தத்துக்கும் இதுக்கும். வேதாந்தம் அப்சல்யூட்ட சொல்லுது. சாங்கியமும் யோகமும் என்னன்னா விவகாரத்துல நம்ம பார்க்கறத வச்சுக்கிட்டு
சொல்லியிருக்கு. இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புருஷன் இருந்தானா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுவா தோன்றுச்சு. எதுக்காக படைச்சது? இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் இந்த பிரகிருதி ஏன் படைக்குது? புருஷனுக்கு போகத்தை கொடுக்கறது. அதுவே பண்ணிக்கிச்சு, பின்னாடி யாரும் இல்லை. அதுவே இதை எல்லாத்தையும் குக் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பண்ணுது. ஆனா அதுக்கு பின்னாடி யாரும் இல்லை. நம்ம சொல்றோம் இல்ல இல்லப்பா, அதுக்கு அந்த மாயைக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், அதுக்கு கீழே நான் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல ந அசௌ புருஷார்த்த கிருதா இது, புருஷனால செய்யப்பட்டது அந்த பிரகிருதி இல்லை, அந்த அலிங்கம்ன்றது புருஷனால செய்யப்பட்டதில்லை. அதனால அது நித்யா இது நித்யா ஆக்கியாயதே. எது செய்யப்பட்டதோ அது அனித்தியமாயிடும். எத் கிருத்தகம் தது அனித்தியம். கடவத்து ஒரு நியாயம் சொல்லுவோம். எது செய்யப்பட்டதோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு பானை பண்றோம், அது இன்னொரு காலத்துல என்ன ஆயிடும்? உடஞ்சி போயிடும். எது பண்ணப்படலையோ செய்யப்படலையோ அதுக்கு நாசம் இல்லை. ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும், கண்டிப்பா எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஒரு பானைக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, ஒரு ஆள் பண்றான், அது ஒரு காலத்துல என்ன ஆயிடும்? முடிவுக்கு வந்துடும், உடஞ்சி போயிடும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது செய்யப்படுகிறதோ அது அனித்தியம். எத்கிருத்தகம் தது அனித்தியம். எது செய்யப்படுகிறதோ அது அனித்தியம், எது செய்யப்படவில்லையோ அது நித்தியம். அப்போ இந்த மாயான்ற அந்த அலிங்கம் சொல்லக்கூடிய பிரதான தத்துவம் ஒரு புருஷனால் செய்யப்படவில்லை. அதனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நித்திய தத்துவமா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியாச்சு. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சொல்றதா இருக்கட்டும், நம்மளோட விஷன் இருக்கட்டும், நான் டேட் ஆஃப் பர்த் எனக்கு இருக்கு, டேட் ஆஃப் டெத்தும் எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா என்னோட அப்பா அம்மா என்னை பெற்றாங்க, அப்ப என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. ஒரு நாள் என்ன ஆவேன்? எல்லாம் போயிடுவேன். ஆனா பிரகிருதி இந்த நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து எப்ப தோன்றுச்சுன்னே தெரியல யாருக்கும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு, நான் இறந்த பிறகும் இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நித்தியம். வெளியில இருக்க கிரியேஷன் நித்தியம் நம்ம சொல்றோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க பார்க்கல, எண்ட் பாயிண்ட்டையும் நீங்க பார்க்க முடியாது. அப்ப நம்ம வந்தோம், நம்ம போனோம், நம்ம பண்ணோமா இந்த கிரியேஷனை நம்ம பண்ணல. அப்போ சாங்கியர்களோட கால்குலேஷன், இந்த யோகிகளோட இது வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷவாதத்துல இருந்து பார்க்கும்போது கரெக்டா இருக்கு. ஆமா, இந்த நேச்சர் வந்து யாருனாலையும் பண்ணப்படல. இந்த நேச்சரோட ஆதி காலத்துல யாரும் இல்ல, ஒரு புருஷன் இல்ல, ஒரு புருஷனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் பண்ணப்படல. பானை பண்றதுக்கு முன்னாடி யார் இருந்தா? ஒரு புருஷன் இருந்தான். பானை பண்றதுக்கு முன்னாடி ஒரு புருஷன் இருந்தான். அந்த பானையை அந்த புருஷன் தான் பண்ணினான். அதனால அந்த பானை என்னாச்சு? ஒரு நாள் இல்லாம போச்சு. பானையில வந்து புருஷார்த்தம் இருக்கா இல்லையா? ஆமா, பானையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சு நான் குடிக்கிறேன், இன்னொருத்தர் சட்டியில பானை சட்டியில வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க, தண்ணி வைக்கிறாங்க, தண்ணி கொண்டு வராங்க. அப்ப புருஷார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. ஏன் புருஷார்த்தம் பானை சட்டியில எல்லாம் ஏன் புருஷார்த்தம் இருக்கு? ஒரு யூசேஜ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த பானையை பண்றதுக்கு முன்னாடி ஒரு புருஷன் அங்க இருந்தான். அவன் தன்னோட யூஸுக்காக தான் அந்த பானையை பண்ணினான். அப்ப நேச்சர் அது மாதிரி இருந்துச்சா? நேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புருஷன் இருந்தான்னு தெரியல. நேச்சர் அனாதி காலத்துல இருந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி, இது செய்யப்படவில்லை. செய்யப்படாதது வந்து பாத்தீங்கன்னா அனாதி, அது நித்தியம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதேவ சோமி இதமக்ராசி ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது. இந்த கிரியேஷனை யாருப்பா பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மா தான் இந்த கிரியேஷனை பண்ணாருன்னு சொல்லுது. அப்ப வேதத்துக்கு விரோதம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல, ஆனா விசேஷ புருஷன் ஒருத்தன் இருக்கான், ஈஸ்வரன் இருக்கான். நம்ம பண்ணல, நீங்களோ நானும் பண்ணல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரமேஸ்வரன் வந்து பரமேஸ்வர சக்தி ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் பண்ணுச்சு. சக்தி பண்ணல, சக்திக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த பரமேஸ்வரன் சைத்தன்யமா அவர் இருக்கார். அந்த பரமாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷனை மாயையை வச்சுக்கிட்டு படைச்சார். சொந்தமா மாயை இதை எதுவும் பண்ணல. மாயை படைக்குது அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் இருக்கணும், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேதாந்தம் சொல்லுவோம். இவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அவர் ஒருத்தர் இல்ல, அவர் தனியா இருக்கார். இந்த மாயா தனியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுது.
ஈஸ்வரன் தனியா இருக்கார், இந்த மாயை தனியா இருந்துகிட்டு இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பண்ணுது. இதுவும் அனாதி, ஈஸ்வரனும் அனாதி, ஆத்மாவும் அனாதி அப்படின்னு எல்லாத்தையும் அனாதி. இந்த ஆத்மாவும் நித்தியம், இந்த மாயாவும் நித்தியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் சொன்னதுக்கு பிறகு திரையானாம் து அவஸ்தா விசேஷானாம் ஆதவ். முதல்ல இப்ப கிரியேஷனுக்கு முன்னாடி வந்து இந்த மாயைக்கு முன்னாடி யாரும் இல்லை, அதனால மாயா வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் சொல்லியாச்சு, அதுக்கு எண்ட் இல்லை. ஆனா இந்த மாயா தத்துவம் என்னவாச்சு அப்படின்னா விசேஷமா பரிணமிக்குதுன்னு வச்சுங்களேன். விசேஷமா பரிணாமத்தை அடையுது எப்போ? கிரியேஷனோட காலத்துல. அப்ப கிரியேஷன் ஆகணும் அப்படின்னா ஆதவ் புருஷார்த்ததா காரணம் பவதி. நான் இப்ப கேட்கிறேன், காலையில ஏன் வேக்கப் பண்ணீங்க? கரெக்ட், இதேதான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சங்கல்பம் தான் நம்மளை வேக்கப் பண்ண வைக்குது. வேக்கப் ஆகிறதுக்கு சங்கல்பம் தான் காரணம். அப்ப சங்கல்பம் யார் பண்ணா? நான் தான் பண்ணேன். நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், ஊருக்கு போகணும் அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வேக்கப் ஆகிறேன். அப்போ வேக்கப் ஆகிறதுக்கு எது காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா கிரியேஷனுக்கு இந்த விசேஷமா பரிணாமத்தை, இந்த ஜெகத்தை அலிங்கமா இருக்கிறது, இது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுறதுக்கு விசேஷமான தன்மையை அடையறதுக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு புருஷார்த்தம் இருக்கு. இப்ப இவங்களோட கால்குலேஷன் தப்பான கால்குலேஷன், கரெக்டா இருக்க மாதிரியே இருக்கும். நான் சொல்றேன், வெளிப்படுறதுக்கு இது காரியமா வெளிப்படுறதுக்கு விசேஷ அவஸ்தைக்கு ஒரு புருஷார்த்தம் இருக்குன்னா இந்த இந்த பிரகிருதிக்கு முன்னாடி ஒரு புருஷார்த்தம் இருக்குன்னு ஒரு ஒத்துக்கிறதுக்கு என்ன இது ஈஸியா ஒத்துக்கலாமே. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரகிருதிக்கு முன்னாடி புருஷார்த்தம் இல்லை, ஆனா அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா விசேஷ பரிணாமத்தை அடையறதுக்கு, இந்த ஜெகத்தா பரிணாமத்தை அடையறதுக்கு நம்ம வேக்கப் ஆகிறதுக்கு ஒரு புருஷார்த்தம் தேவைப்படுது, காரணமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம சொல்றோம் ஆதியிலையும் புருஷான் தான் இருக்கான். தூங்க போறதுக்கு முன்னாடி யார் தூங்குனா? நான் தான். யார் பிளான் பண்ணா? நான் தான். நான் என்ன பண்றேன், கரெக்டா சுச்சுவேஷன்லாம் கிரியேட் பண்ணி நான் தான் என்ன பண்றேன் அப்படின்னா தூங்குறதுக்கு நான் தான் போறேன். தூங்க போகும்போதே என்ன பண்றேன், டைம் பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல அலாரம் வச்சுட்டு போறேன், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு. இப்போ எங்கெல்லாம் புருஷார்த்தம் இருக்குன்னு பாருங்க. புருஷார்த்தம் எங்கெல்லாம் இருக்கு? தூங்க போறதுக்கு முன்னாடியும் புருஷார்த்தம் இருக்கு. தூக்கத்திலையும் சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன இருக்கும், அது இருக்கும். நம்ம நீங்களாம் கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் பீஸ் யூஸ் பண்றீங்களா? நானும் டைம் பீஸ் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆச்சு. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப படுக்கணும்னோ அப்ப தீர்மானிக்கிறேன்னா இன்னைக்கு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேக்கப் ஆயிடும். என் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா சங்கல்பம் பண்றேன், நாளைக்கு இங்க போகணும், சீக்கிரம் எந்திருக்கு. ஓகே, அவ்வளவுதான். எஸ் பாஸ். கரெக்டா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுப்பி விட்டுரும். ரொம்ப ரேரா தான் மிஸ் ஆகும், மற்றபடி சங்கல்பம் பண்ணா எந்திரிச்சுக்குவேன். அப்ப டைம் பீஸ் பண்றோம் அப்படின்னா டைம் பீஸ் இல்லாதவங்களும் உள்ளுக்குள்ளார, முன்னால டைம் பீஸ் இல்லாம நிறைய பேர் இருந்தாங்களே, எல்லாம் உள்ளுக்குள்ளதான் டைம் பீஸ். அப்ப புருஷார்த்தம் தூங்குறதுக்கு முன்னாடியும் இருக்கு, தூக்கத்திலையும் புருஷார்த்தம் இருக்கு. போகத்தை அனுபவிக்கிறீங்களா? யார் அனுபவிக்கிறா? நான் சுகமா தூங்குனேன் சாமி. என்ன பண்ணீங்க? சுகமா தூங்குனேன். அப்போ சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தீங்களா? நீங்க இருந்தீங்களா உள்ள? தூக்கத்துக்குள்ளார நீங்க இருந்தீங்களா? ஆமா, நான் இருந்தேன் சாமி. அப்ப தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகுறதுக்கு யார் இருந்தா? நான் தான் இருந்தேன் சாமி. வேக்கப் ஆனதுக்கு பிறகு யார் இருக்கா? நான் தான் சாமி இருக்கேன். அப்போ இந்த பிரகிருதி உள்ள வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவஸ்தையிலையும் நான் இருந்துகிட்டே இருக்கேன். அதனாலதான் நம்ம பேரே வந்து பாத்தீங்கன்னா திரிசு சந்ததம். இந்த துரியத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திரிசு சந்ததம்னு பேர். 3 அவஸ்தைகள்லயும் எல்லாத்துலயும் நான் இருக்கேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சுதந்திரம், இந்த காரண தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, காரண தத்துவம்னா சுதந்திரம் இல்ல, ஒரு ஈஸ்வர தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம், சைத்தன்யம் பேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பரிணாமத்துக்கு மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. விசேஷானாம் ஆதவ் திரையானாம் து அவஸ்தா விசேஷானாம். இந்த 3 குணங்களுடைய விசேஷ அவஸ்தா எது அப்படின்னா பரிணாமம், இந்த கிரியேஷன்.
இதான் விசேஷ அவஸ்தான்னு பேர். அந்த அவஸ்தையில வந்து ஆதவ் புருஷார்த்ததா காரணம் பவதி. இந்த ஜெகத் எதுக்காக இந்த கிரியேஷன் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஜெகத்திய இந்த மாயா எதுக்காக இந்த ஜெகத்தை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா புருஷனுடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் அபவர்க்கத்துக்குமா இது பண்ணுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க கேட்கிறோம், அப்போ சுக துக்கத்தை கொடுக்கறதுக்காக தானே இந்த மாயா இதெல்லாம் பண்ணுச்சு. அதே மாதிரி லயம் அடையும் போது எதுக்காக லயம் அடையுது கேள்வி கேட்கிறோம். லயம் அடையிறது எதுக்காக லயம் ஆயிடுது? புருஷனுக்காக தான். சொல்ல வேண்டியதுன்னு ஈஸியா சொல்றல. கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்காக பண்ணப்படுதுன்னா லயமும் யாருக்காக பண்ணப்படுது? புருஷனுக்காக பண்ணப்படுது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா லயம் தான், லய அவஸ்தையில இருக்கிறது இது பிரகிருதி. அப்ப லயத்துக்கு முன்னாடி எதுக்காக லயம் ஆகுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? புருஷனுக்காக லயம் ஆகுது. சிம்பிள். யாருக்காக படைக்கப்பட்டதோ அவனுக்காகவே அது லயத்தையும் அடையுது. அப்போ பிரகிருதி வந்து லயத்தை அடையறதுக்கு முன்னாடியும் புருஷன் இருந்தான், கிரியேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியும் புருஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இவங்க என்ன பண்றாங்கன்னா லயத்துக்கு முன்னாடி புருஷன் இல்லை, கிரியேஷனுக்கு முன்னாடி புருஷன் இருந்தான், ஒரு புருஷார்த்தம் இருந்துச்சுன்னு சொல்லு. அப்ப பூரணமா இவங்களுக்கு அறிவு இல்லைன்றது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, சச்ச அர்த்தோ ஹேத்துர் நிமித்தம் காரணம் பவதி. ஹேத்துர் நிமித்தம் காரணம் இதெல்லாம் ஒரே வார்த்தை. சச்ச அர்த்தோ பவதி. அது வந்து பாத்தீங்கன்னா ஏன்பா கிரியேஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கிரியேஷன் நடந்தது காரணம் பிரயோஜனத்துக்காக அது வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணுச்சு. ஹேத்து நிமித்தம் காரணம் இதெல்லாம் ஒரே இது. காசுன்றதுக்கு சினானிம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்துன்னு சொல்லலாம், நிமித்தம்னு சொல்லலாம், காரணம்னு சொல்லலாம். மூணுமே காசை குறிக்கிறது. இந்த காசு எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்ச அர்த்தோ காரணம் பவத்தின்னு ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இது எதுக்காக கிரியேஷன் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாமம் எதுக்காக நடந்துச்சுன்னா புருஷனோட பிரயோஜனத்துக்காக. அர்த்தம் சச்ச அர்த்தோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அர்த்தோ காரணம் பவத்தி. அது எதுக்காக பரிணாமத்தை அடைஞ்சது அப்படின்னா புருஷனுக்கு வந்து பிரயோஜனம் கொடுக்கணும்னு. அர்த்தம்னா பிரயோஜனம், அர்த்தம்னா பிரயோஜனம், யூஸ். புருஷனோட யூஸுக்காகத்தான் இந்த பரிணாமமானது ஆச்சு. சரி, இந்த பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா அனித்தியமானு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா இது அனித்தியா ஆக்கியாயத்தே. இந்த கிரியேஷன் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அனித்தியம். ஏன்னா பரிணாமம் ஆகிறதெல்லாம் அனித்தியம். பரிணாமம் ஆகாம ஒரு மூல பிரகிருதி இருக்கு பாத்தீங்களா, அது நித்தியம் அப்படின்றாங்க. ஏன்பான்னு கேட்டா பரிணாமம் ஆகிறது புருஷார்த்தத்துக்காக பரிணாமத்தை அடையுது, புருஷார்த்தம் தீர்ந்து போனோன்னு இல்லாம போயிடும் அப்படின்றாங்க. அது அனித்தியம். ஆனா இந்த மாயா தத்துவத்துக்கு பின்னாடி யாரும் புருஷார்த்தம் இல்லை, அதனால அது நித்தியமா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. இதோட வச்சுங்க, எவ்வளவு புரிஞ்சுங்க. அடுத்த பேராகிராஃப் வந்துருங்க. குணாஸ்து சர்வ தர்ம அனுபாத்தினோ. சரி, குணங்கள் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையான டெபினிஷன். எப்பவுமே ஒரு வார்த்தை எப்பவுமே ஞாபகத்து வச்சுக்கோங்க. காரணத்தோட தன்மை காரியத்துல இருக்கும். காரணம் காரியே அனுசியூதம் பவதி. ஒரு வார்த்தை சொல்லுவான், காரியத்துல காரணம் இருக்கும். இந்த கிளாத் என்னது? காரியம். இந்த காரியத்துல காரணம் இருக்குமா இருக்காதா? ஆமா இருக்கும். கணுலையும் நூல் அப்படின்ற காரணம் இருக்கும். துணியோட எல்லா இடத்துலயும் நூல் இருக்கும். நூல் இல்லாத துணி இல்லவே இல்லை. அப்ப இந்த கிளாத்தை வியாபிச்சு எது இருக்கும்? இந்த கிளாத்தோட கணுடைய இந்த துணியை, இந்த கிளாத்தை வியாபிச்சு நூல் இருக்கும். நூல் இருக்கிற இடத்துல எல்லாம் எது இருக்கும்? நூலுக்கு காரணமா இருக்கிற காட்டன் இருக்கும், பஞ்சு வியாபிச்சு இருக்கும். எங்கெங்கெல்லாம் நூல் இருக்கோ அங்கங்கெல்லாம் பஞ்சு இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாம வேற ஃபார்ம்ல இருக்கும். பஞ்சு தான் நூலுன்ற ஃபார்ம்ல ஆச்சு, நூலு தான் கிளாத்ன்ற ஃபார்ம்ல தெரியுது. நீங்க கிளாத்தை பார்க்கும்போது எதை பாக்குறீங்க? நூலை தான் பாக்குறீங்க. நூலை பார்க்கும்போது எதை பாக்குறீங்க? காட்டனை தான் பார்க்கணும். ஆனா எப்படி இருக்குன்னா காட்டன் வந்து பாத்தீங்கன்னா அதுல மறைஞ்சு இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குணானாம் தூ, இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னது? குணங்கள். எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ தர்ம அனுபாத்தினோ. தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் காரியம்னு போட்டுங்க, வஸ்துக்கள் காரியம்னு போட்டுங்க. வஸ்துக்கள். தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் வஸ்துக்கள், காரியம்.
அப்ப காரியத்துல எல்லாம் வஸ்துக்களா இந்த உலகத்துல எதெல்லாம் பரிணமிக்குதோ அதுல எல்லாம் அதோட காரணம் இருக்குமா? ஆமா, காரணம் இருக்கும். எது காரணம்? திரிகுணம். திரிகுணமா இருக்கக்கூடிய அந்த மாயா இந்த லோகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களும் அதனுடைய காரியம். அதனால எல்லா காரியத்திலையும் கிளாத்துல காட்டன் கண்ணுக்கு தெரியாம எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம பார்க்கிற ஒவ்வொரு எம்எம்லயும் திருஷ்யமா நம்ம எந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் பார்க்கிறோமோ, சுவாமி இது புக்கு, சுவாமி இது பேப்பர், சாமி பேப்பர்ல குணம் இருக்கா சாமி? ஆமா, கண்டிப்பா. அதுக்கு கண்ணுக்கு தெரியாம என்னவா இருக்கும்? அந்த குணம் மறைஞ்சு இருக்கும். காரியத்தில் காரணம் மறைஞ்சிருக்கும். இததான் பாத்தீங்கன்னா சொல்லுது, சர்வ தர்ம அனுபாத்தினோ குணாஹா குணாஸ்து சர்வ தர்ம அனுபாத்தினோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குணங்கள் சர்வ காரியங்களிலும் என்ன இருக்கும்? மறைஞ்சு அதை பின்தொடர்ந்து அதுக்கு கீழே ஆதாரமா இருக்கும். அப்ப நீங்க குணம் இல்லாத எந்த வஸ்துவும் இங்க இல்லை. எல்லா வஸ்துக்களுக்கும் பின்னாடி இந்த 3 குணங்கள் தான் இருக்கிய. அப்படின்னா அந்த 3 குணங்கள் தான் காரணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ந பிரத்யஸ்தமயந்தே ந உபஜாயந்தே. இந்த 3 குணங்கள் ஏற்கனவே போன பேராகிராஃப்ல சொல்லிட்டோம். 3 குணங்கள் பாத்தீங்கன்னா நித்தியம்னு சொல்லிட்டோம். நித்தியம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது உண்டாவதில்லை, நாசம் அடைவதில்லை. அதனால்தான் அது நித்தியம்னு பேர். எது உண்டாகாமல் இருக்கோ, உற்பத்தி ஆகாததோ, எது நாசத்தையும் அடையாததோ அது நித்தியம். அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுது. ந பிரத்யஸ்தமயந்தே. இந்த 3 குணங்கள் அஸ்தமனத்தை அடைவதில்லை, நாசத்தை அடைவதில்லை. அதே நேரத்துல ந உபஜாயந்தே நோபஜாயந்தே. நோபஜாயந்தேன்னு அர்த்தம் ந உபஜாயந்தே. அவைகள் பாத்தீங்க அப்படின்னா உண்டாவதும் இல்லை, உண்டாவதும் இல்லை. நோபஜாயந்தே அதை பிரிச்சோம்னா ந உபஜாயந்தே ந பிரத்யஸ்தமயந்தே. அது உண்டாவதும் அஸ்தமனத்தையும் அடைவதில்லை, அது உதயத்தையும் உண்டாவதும் இல்லை. அப்ப அது என்னது? நித்தியம். 3 குணங்கள் என்னது? நித்தியம். இதான் தப்பு பண்ணிட்டேன். ஆத்மா மட்டும்தான்ப்பா நித்தியம். இந்த 3 குணங்கள் பாத்தீங்கன்னா அனித்தியம். எது வரைக்கும் இந்த மோட்சம் அடையலையோ அது வரைக்கும், ஆத்ம தத்துவம் எது வரைக்கும் தெரியலையோ அது வரைக்கும் இந்த மாயா தத்துவம் இருக்கும். இந்த ஆத்ம தத்துவம் அறிஞ்சா ஞாத்தே துவைத்தம் ந வித்தியதே. அறியப்பட்ட நிலையில துவைத்தம் என்பது இல்லாமல் போய்விடும். வாஸ்தவத்துல மாயை ஒண்ணு இல்லாமல் போய்விடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாயைக்கு உற்பத்தியும் இல்லை, நாசமும் இல்லைன்றாங்க. பாவிகளா, அநியாயமா சொல்றீங்க. மாயைக்கு நாசம் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு மோட்சமே கிடைக்காது. அனிர்மோக்ஷ பிரசங்காத் ஒன்று சொல்லுவோம். மோட்சம்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. அது எப்ப வேணாலும் நம்மளை புடிச்சுக்கும். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அந்த முக்த புருஷனுக்கு இல்லாம போச்சுங்க, ஆனா மத்தவங்களுக்கு இருக்குங்க. அனஷ்டமபி நஷ்டமேவ. அவனுக்கு முக்த புருஷனுக்கு இல்லாம போச்சு, ஆனா மத்த ஊர்லதான் கோடிக்கணக்கான ஜீவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாயா நித்தியமா இருந்துட்டு கடைசி ஜீவன் முக்தி அடைகிற வரைக்கும் இந்த மாயா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றான். நாங்க கேட்கிறோம், முக்த புருஷனுக்கு இல்லை அப்படின்னா என்னாச்சு? விட்டு விலகிடுச்சு, போனா போட்டோம் அப்படின்னு முக்த புருஷனை விட்டுருச்சு. நாங்க கேள்வி கேட்போம். என்ன கேள்வினா, பிரம்மசூத்திரத்துல நாங்க ஆச்சாரிய சங்கரர் கேள்வி கேட்பாரு, அது திரும்ப பிடிச்சிக்காது அப்படின்றதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்காப்பா? மாயா ஒண்ணு இருக்கு, அது நாசமாகாம இருக்கு, நித்திய வஸ்துவா இருக்குன்னு வச்சுங்க. உங்களை நீங்க தத்துவத்தை அறிஞ்சு நீங்க லிபரேஷன் ஆயிட்டீங்க. மாயா ஆனா நித்தியமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா தோணுச்சு அப்படின்னா, இவன் சும்மா சுத்திட்டு இருக்கான், முக்த புருஷன் ஊர்லாம் சுத்திட்டு இருக்கான், நம்ம யாரையாவது கொஞ்சம் தெனாவட்டம் சுத்தினா என்ன பண்ணுவான்? தலையில போடலாம், 4 பேர் தெனாவட்டம் சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு நமக்கு கோவம் வரும்ல. அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் மாயாக்கு இவன் முக்த புருஷன் சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான், சும்மா ஹாயா இருக்கான், சுக துக்கம்லாம் எதுவுமே இல்லாம இருக்கானே, போட்டு திரும்ப பிடி அவனை அப்படின்னு பிடிச்சி அவனை ஆக்கிரமிக்காதுன்றதுக்கு என்ன கேரண்டி? நம்ம கேட்கிறோம் கேள்வி. நான் கேட்கல, சங்கரர் அத்வைத மதத்துல கேட்கறது. அப்ப நித்தியம் மாயான்றது நித்தியமா இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எவனுமே மோட்சத்தை அடையவே முடியாது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இன்னைங்க பாஷ்யத்துல சொல்றாரு, இந்த குணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி ஆவதும் இல்லை, அது லயத்தை நாசத்தை அடைவதும் இல்லை. அதனால
சரி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, வியக்திபிரேவ அதீத அநாகத விய ஆகம வதீபிகிர் குண அன்வயினீபிர் உபஜனன அபாய தர்மகாயிவ பத்தியாவ பாசந்தே. இந்த குணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வஸ்து கூடையும் பின்னாடி பின்னாடி இருக்கு. இந்த ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் பின்னாடி பின்னாடி இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபம் நஷ்டம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகும் போது அந்த வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய குணங்களும் என்ன ஆகுதுன்னா திரிகுணமும். இதை நான் எரிச்சிடுறேன். இந்த பேப்பர் இருக்குன்னு வச்சுங்க, இந்த பேப்பர்ல வந்து குணம் இருக்குன்னு சொல்றேன். எந்த வஸ்துலையும் குணம் இருக்கும். இப்ப என்ன ஆகி போச்சு, இந்த பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கசக்கி தூக்கி போட்டேன், இல்லாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேப்பர் கண்ணுக்கு போனதுனால நமக்கு என்ன தெரியுது வரைக்கும் குணங்களும் போயிடுச்சோ அப்படின்னு தெரியும். ஒரு வஸ்துல இருக்கக்கூடிய பேஸா இருக்கக்கூடிய குணங்களும் அந்த வஸ்து நாசமாச்சுன்னா வஸ்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த குணங்களும் நாசமானது மாதிரி தெரியுது. குணங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா குணங்கள்ல இருந்துதான் தன்மாத்திரைகள் உண்டாச்சு. தன்மாத்திரைகள்ல இருந்துதான் இந்த ஸ்தூலமா இருக்கிற பூத்தங்கள் ஸ்தூல பூத்தங்கள் உண்டாச்சு. இப்ப நீங்க எதை நாசம் பண்ணுவீங்க? இப்ப இந்த பேப்பர் இது என்னது ஸ்தூல பூத்தம், பிருத்திவி தத்துவம். இதை நான் நாசம் பண்ணிட்டேன்னா அது என்ன ஆகும்? காரியம் எங்க ஒடுங்கும்? காரணத்துல ஒடுங்கும். அப்ப ஸ்தூல பூத்தம் என்னவாகும்? சூக்ஷ்ம பூத்தத்துல போய் லயமாயிடும். சூக்ஷ்ம பூத்தம் கண்ணுக்கு தெரியாம, கண்ணில் தெரியல. இப்ப நம்ம என்ன பார்ப்போம், நான் பேப்பரை நாசம் பண்ணிட்டேன், பேப்பரை எரிச்சிட்டேன், பேப்பர் இல்லாம போச்சு. கூடவே அப்ப என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய குணமும் நாசமாச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். வாஸ்தவத்துல இல்லப்பா. இந்த பேப்பரை நாசம் பண்ணினா எது இருக்கும்? தன்மாத்திரைகள் இருக்கும். தன்மாத்திரைகளை நாசம் பண்ணினீங்கன்னா எது இருக்கும்? அஸ்மிதான்ற அகங்கார தத்துவம் இருக்கும். அகங்கார தத்துவத்தை நாசம் பண்ணினீங்கன்னா லயமாச்சுன்னா என்ன இருக்கும்? மகத் தத்துவம் இருக்கும். மகத் தத்துவத்தை லயம் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? 3 குணங்கள் பேஸா இருக்கும். அந்த 3 குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? கண்ணுக்கு தெரியாது. அதுதான் சூன்யவாதிகள் என்ன பண்றான், எல்லாம் சூன்யமாயி போச்சு, இந்த மொத்த உலகமும் லயமாகிற காலத்துல சூன்யமாயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். சூன்யம் இல்லப்பா, அது 3 குணங்கள் கண்ணுக்கு தெரியல, அலிங்கம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? வஸ்துக்களை வச்சு நாசமாகிறேன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய குணம் உற்பத்தி ஆவதில்லை, நாசத்தையும் அடைவதில்லை. ஆச்சாரியர் சொல்றாரு, வியக்திபிரேவ ஒரு வஸ்து, வியக்தினா என்ன அர்த்தம்? ஒரு வியக்தி, ஒரு வஸ்து. ஒரு வஸ்துவை பேஸ் பண்ணிக்கிட்டு அதீத அநாகத, அதீத்தன கடந்தது. இது இது போயிடுச்சுங்க. போன ஒரு புக் ஒன்று வச்சிருந்தீங்களா? ஐயோ அது எரிஞ்சு போச்சு. நான் சொல்றேன், ஒரு புக் வச்சிருந்தேன், அது என்ன போச்சு? எரிஞ்சு இல்லாம போச்சு. எரிஞ்சு இல்லாம போச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அதீதம், கடந்து போச்சு. ஒருத்தர் அவர் இருந்தாரு, எங்க உங்க மாமா இருந்தாரு. மாமா ஐயோ அவரு காலம் தவறிட்டாரு, அவர் தவறி போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு போயிட்டார். அந்த வியக்தி போயாச்சு. அதுக்கப்புறம் அநாகத, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. எத்தனை மாசம்? ஒரு 6 மாசம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4-5 மாசத்துல தேஜஸ்க்கு குழந்தை பிறக்க போதாமே சிமிச்சிச்சு. ஏதோ டேட்லாம் சொல்லியிருக்காங்க இருக்கு. தேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் குழந்தை பிறப்பு. தேஜஸ்னா அவங்க ஒய்ஃபுக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிறக்க போகுதுன்றது ஃபியூச்சர் தானே. என்னோட மாமா இறந்து போயிட்டார், பாஸ்ட். ஒரு குழந்தை பிறக்க போகுது, என்னோட பக்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்ன்றவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இன்னும் பிறக்கல, டிசம்பர்ல பிறக்க போகுது, ஃபியூச்சர், அநாகதம். அதுக்கப்புறம் வியம், என்னோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சிக்கிட்டே வருது, வெயிட் லாஸ், ரொம்ப வெயிட் லாஸ், என்ன பண்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் வெயிட் கம்மியாயிட்டே போகுது, நான் அப்படியே காத்துல கரைஞ்சி போயிடணும்னு தோணுது எனக்கு. அப்ப வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கிற அப்படின்னா சிரிக்காதீங்க, பூர்ணிமாச்சி நீங்களும் தான் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கீங்க. 2-3 பேர் இருக்கோம் அப்படியே லீன் ஆகிட்டே போறோங்க. என்ன கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவோம்னு நினைக்கிறேன் நேமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேஞ்சிக்கிட்டே இருக்கு வியம். இது 3 எங்க நடந்துச்சு தெரியுங்களா? என் மாமா செத்து போயிட்டாருன்னு சொல்றது என்னது? மாமா வந்து பாடி போயாச்சு, சரீரம் போயிடுச்சு. ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு நம்ம எதை சொல்றோம்? ஒரு சரீரம், புதுசா ஒரு சரீரம் வெக்தமாக போகுது, வெளிப்பட போகுது கர்ப்பப்பையில இருந்து. அதே மாதிரி தேஞ்சு போயிட்டு இருக்குன்னு எதை சொல்றோம்? என் சரீரம் தேஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் எதை பேஸ் பண்ணிருக்கு? ஒரு வியக்தியை பேஸ் பண்ணிருக்கு, ஒரு மேட்டர். வியக்தின்னு என்ன அர்த்தம்? ஒரு மேட்டரோட இருக்கிறது. ஒரு மேட்டரை தான் இல்லாம போச்சுன்னு சொல்றோம்,
ஒரு மேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆக போகுதுன்னு சொல்றோம் ஃபியூச்சர்ல, ஒரு மேட்டரை தான் நம்ம தேஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். இந்த மூணுமே அதீத பாஸ்ட், அநாகத ஃபியூச்சர், வியம் தேஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த மூணுமே ஆகம வதிபிர் ஆகம வதிபிர் குண வியாகம விய ஆகம. வியம்னா தேய்தல், அவகம அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆகம. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுதல், தேய்தல் உண்டாகுதல். இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குண அன்வயினி பிகி. இது எல்லா வஸ்துக்கள் எல்லாம் எதுல இருந்து உண்டாச்சு? வாஸ்தவத்துல இதெல்லாம் குணத்துல இருந்து உண்டாச்சு. இதெல்லாம் ஒரு பேப்பரா இருக்கட்டும், ஒரு மாமான்ற ஒரு சரீரமா இருக்கட்டும், இல்ல ஒரு குழந்தை புதுசா பிறக்க போற சரீரமா இருக்கட்டும், என்னோட சரீரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன், என் சரீரமா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணத்திலிருந்து உண்டானது. அப்ப எல்லா வஸ்துக்கள்லயும் எது இருக்கு? குணம் இருக்கு. 3 குணங்கள் தொடர்ந்து இருக்கு. குணங்கள் இல்லாத வஸ்துக்களே ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த இதாகும் போது உபஜன அபாய தர்மகா இவ பிரத்யவபாசந்தே. அப்போ அந்த வஸ்துக்கள் அழியும் போது குணம் நாசமான மாதிரி தெரியுது, வஸ்துக்கள் உண்டாகும் போது குணம் உண்டான மாதிரி தெரியுது, வஸ்துக்கள் தேயும் போது குணம் தேஞ்சு போன மாதிரி தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல குணம் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணம் 3ம் தன் நிலையில இருந்து மாறாம அப்படியே இருக்கு, நித்தியமா இருக்கு. அப்ப நித்தியமா இருக்கு குணங்கள். குணத்துக்கு மேல இருக்கிற பரிணாமங்கள் தான், விசேஷ பரிணாமங்கள் தான் உண்டாகுது, நாசமாகுது, தேஞ்சு போகுது, இது மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கிற இடமும் அந்த குணங்களும் கூட தேஞ்சி இல்லாம போற மாதிரி, உற்பத்தி ஆகிற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல குணங்கள் நித்தியமானவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி, புரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, யதா எந்த விதமாக எனில் தேவதத்தோ தரித்ராதி. தேவதத்தன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா தரித்திரத்தை அடைஞ்சு துக்கி ஆயிட்டான், ரொம்ப துக்கமாயிட்டான். ஏன் அப்படின்னா தரித்திரம் வந்துருச்சு அவனுக்கு. கஸ்மாத்து என்ன காரணத்தால் அவன் தரித்திரத்தை அடைஞ்சான் அப்படின்னு கேட்டா சொல்லுது, யதோ அஸ்ய மிரியந்தே காவயதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய பசுமாடெல்லாம் செத்து போச்சு. ஒரு 200-300 பசுமாடு வந்தான், ஒரு நோய் வந்துச்சு, ரோகம் ஏதோ வந்துச்சு. ரோகம் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பசுமாடும் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ்ல இறந்து போச்சு. அவன் என்ன ஆயிடுச்சு, மொத்த பசுமாடும் போனதுனால பால் கறக்க முடியல, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிட்டான், தரித்திரன் ஆயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கவாமேவ மரணாத் தஸ்ய தரித்ரானாம். இப்ப நம்ம சொல்றோம் பசு இறந்ததுனால அவன் எது தேஞ்சு போச்சுன்னு சொல்றோம், அவன்கிட்ட இருந்த தனம் என்ன ஆச்சு, தேஞ்சு போய் தரித்திரம் ஆயிட்டான். அவன்கிட்ட இருந்த வெல்த் என்ன ஆயிடுச்சு, பசு இறந்து போனோன்னு அவனோட வெல்த் தேஞ்சு போச்சு. அந்த வெல்த் தேஞ்சு போனதை வந்து பாத்தீங்கன்னா ந சொரூபஹானாதிதி சமாதிகி. அவன் நஷ்டமாயிட்டானா, பசு செத்து போனோன்னு அவன் செத்து போயிட்டானா, அவன் இருக்கான். ஆனா அவன்கிட்ட இருந்த வெல்த் என்ன ஆகி போச்சு, வெல்த் போச்சு. வெல்த் போனோடனே என்ன பண்ணிட்டோம், ஆள் ஒடிஞ்சிட்டாருப்பா. நம்ம சொல்றோம்ல, நல்லா எப்படி இருந்தா தெரியுங்களா, ஆளு சரியா நல்ல கோடீஸ்வரருங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆகி போச்சு, ஆள் ஒடிஞ்சிட்டாரு. அப்படியே பாக்குறதுக்கே சகிக்கல, அவர் பாட்டுக்கு இருக்கிறதே தேஞ்சு போயிட்டாருங்க. அப்படி அவரு தேயில, அவர் இருக்கார், உயிரோட இருக்கார். அப்ப இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, வெல்த் நாசமாச்சுன்னா ஒரு ஆள் நாசமா, இன்னொரு நாசம் இருக்கு. அப்பவாதம் ஏதாவது வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஏதாவது அப்பமானம் வந்துருச்சு அப்படின்னா ஆள் ஒடிஞ்சிருவாங்க. அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆள் கெட்டே போயிட்டாருங்க அப்படின்றோம். அவர் கேரக்டர் போயிடுச்சுன்னா ஆள் கெட்டே போயிட்டாருன்றோம். நம்ம என்ன பண்றோம், வெல்த் கெட்டு போச்சுன்னா அவர் நாசம் ஆயிட்டாருன்றோம், குணம் கெட்டு போச்சுன்னா அவர் கெட்டு போயிட்டாருன்றோம், ரொம்ப அப்பமானத்தை அடைஞ்சிட்டாருன்னா அவர் போயிட்டாருங்க அப்படின்றோம். அப்ப நிறைய விஷயங்கள் அவர் போயிட்டாருன்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி பசுமாடு இறந்ததுனால அவனோட செல்வம் தான் போச்சு ஒழிய அவன் அப்படியே தான் இருக்கான். அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவதத்தன் மாதிரி 3 குணங்கள், தேவதத்தோட பசுமாடுகள் மாதிரி தான் இந்த லோகத்துல இருக்கிற விசேஷங்கள். அப்போ மாடு அழிஞ்சா அவன் அழிய மாட்டான், அவன் இருப்பான். தேவதத்தன் இருக்கான், மாடு செத்து போச்சு. அதே மாதிரி குணம் இருக்கும், ஏன்னா குணம் நித்தியம். குணத்துக்கு மேல இருக்கக்கூடிய பரிணாமங்களா இருக்கிற விசேஷங்கள், இந்த ஜெகத்தெல்லாம்
குணத்தோட விசேஷம். இந்த மொத்த ஜகத்தும் பிரளய காலத்துல இல்லாம போனாலும் இந்த குணம் என்ன இருக்கும்? அப்படியே இருக்கும். நித்தியமா திரிகுணம் நித்தியமாக இருக்கும். அனந்த கோட்டி பிரம்மாண்டம் கிரியேஷன் ஆகும், அனந்த கோட்டி பிரம்மாண்டம் லயத்தையும் அடையும். ஆனா இந்த 3 குணங்கள் உற்பத்தியும் ஆகாமல் லயத்தையும் அடையாமல் இது நித்தியமான வஸ்துவா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இன்னும் ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்கு, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. நமஸ்தே நமஸ்தே. இதெல்லாம் நீங்க துர்கா சப்தசதி படிக்கணும். துர்கா சப்தசதியை கொஞ்சம் தத்துவார்த்தமா படிச்சோம் அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமத்தை கொஞ்சம் டீட்டெயிலா ஒவ்வொரு நாமத்தையும் படிச்சோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்றதெல்லாம் டெக்னிக்கலா சொல்றதெல்லாம் அப்படியே தெரியும். பார்ப்போம், வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். நமஸ்காரம் நமஸ்காரம்.